ஐந்துகரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இரண்டு 12/2025 செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி, சமநோக்கு நாள். இன்று மாலை 6:23 வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய விசேஷம் பிரதோஷம். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய். வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். சூரிய உதயம் காலை 6:15 மணி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரம் ஹஸ்தம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, நீண்ட தூர பயணம் செல்லும் வாய்ப்பு வரலாம். திருமணமானவர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கப்பெறும். காதல் உறவுகளில் கவனமா இருக்க வேண்டும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் வேலையில முன்னேற்றம் உண்டாகும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். காதல் உறவுகளில் கவனமா இருக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். நிதானமா செயல்பட்டு வெற்றி காண்பீங்க. சிவபெருமான் வழிபாடு மன அமைதி தரும். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். கணவன் மனைவி கடையில் மகிழ்ச்சி நீடிக்கும். வாடிக்கையாளரிடம் கவனமா பேசுவது வளர்ச்சிக்கு உதவும். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். நிதி நிலைமை சீராக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். முருகப்பெருமான் வழிபாடு நன்மை தரும். ரிஷபராசி என்பர்களே, தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேரும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்கள் தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். பணவரத்து அதிகரிக்கும். தடை தாமதம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். உத்தியோகத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு வெற்றி தரும். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு சுறுசுறுப்பான மற்றும் அனுகூலமான நாளாமையும். மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு வாழ்வை வளமாக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். பணியில சிறு சவால்கள் ஏற்படலாம். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சிவபெருமானை வழிபடுவது தடங்கல்களை நீக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கலாம். ஸ்ரீ செண்பகவல்லியம்மன் வழிபாடு நன்மை அளிக்கும். கடகராசி அன்பர்களே, அரசு துறையினரின் பாராட்டும் விருதும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிரிகள் மறைமுகமாக தொல்லை கொடுக்கலாம். கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். கற்றல் திறன் அதிகரிக்கும். அறிவு திறன் கூர்மையாகும். நிதி நிலைமை சீரா இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். வழிபட வேண்டிய கோயில் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோயில். கடகராசி பூசம் நட்சத்திரம். சவால்களை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சில முக்கியமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். வரதராஜ பெருமாள் வழிபாடு நன்மை அளிக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நாள் சில சிரமங்கள், சவால்கள் நிறைந்ததாக இருக்கலாம். எதிரிகள் தொல்லை இருக்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிப்பீர்கள். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். சிம்மராசி என்பர்களே, தொழில்துறையில சிறப்பாக செயல்பட முடியும். வியாபாரத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறவுகளில் சற்று கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். நீங்கள் எடுத்துக்கொண்ட பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீங்க. உங்களின் தலைமைத்துவம் பாராட்டப்படும்.
குடும்பத்தில் பெரியோர்களின் ஆலோசனையை பெறுவது நன்மை பயக்கும். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். வழிபட வேண்டிய கோயில் திருவெண்காடு ஸ்ரீ ஸ்வேதாரணேஸ்வரர் கோவில். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சக ஊழியர்களுடன் சுமூக உறவு பேணப்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவீங்க. மகாலட்சுமி வழிபாடு வாழ்வில் இல்லாண்மையும் தரும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். உங்களின் திறமையும் கடின உழைப்பும் அங்கீகரிக்கப்படும். குடும்பத்தில் ஏற்படும் சிறு சண்டைகளை தவிர்த்து சமாதானமாக செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஸ்ரீ நடராஜர் வழிபாடு வெற்றி தரும். கன்னிராசி அன்பர்களே, வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும். லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். காதல் திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கும். கன்னிராசி உத்திராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நண்பர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். வாகனம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். புதியதாக ஆரம்பித்த தொழிலில் ஏற்றம் உண்டு. இரும்பு தொடர்பான தொழிலில் அதிக வருவாய் வந்து சேரும். கூட்டாளிகளிடையே ஒற்றுமை பலம் ஏற்படும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். பொருளாதார நிலைமை மேம்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகள் மற்றும் வேலை தொடர்பான மனக்குழப்பங்கள் நீங்கும். துலாம் ராசி என்பர்களே, பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். கல்வியில சில மந்தம் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில சில குழப்பங்கள் இருக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தடைகளை கடந்து வெற்றி காண்பீர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். செல்ல வேண்டிய கோயில் சிவகங்கை மாவட்டம் சோழபுரத்தில் உள்ள ஸ்ரீ அருள்மொழிநாதர் கோயில். விருச்சிக ராசி அன்பர்களே, உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். ஒவ்வொரு முக்கிய நிதி முடிவுகளையும் எடுக்கும் முன் நன்கு ஆராய்வது நல்லது. பணியிடத்தில் சில சவால்கள் இருக்கலாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். காரியங்களில் தடை தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். வழிபட வேண்டிய கோயில் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். மன அமைதி குறையக்கூடும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேற தாமதமாகும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பண வரவில் தடங்கள் ஏற்படலாம். தனுசு ராசி என்பர்களே, சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டாலும் சிலவற்றில் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப விஷயங்களில் சராசரியை விட சிறந்த முடிவுகளை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். காதல் வாழ்க்கையில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமானவர்களுக்கு சராசரியை விட சிறந்த முடிவுகள் கிடைக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஸ்ரீ செல்வ விநாயகர் வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். சொல்வது அப்படியே பலிக்கும். ஒரு காலகட்டத்தை அனுபவிப்பார்கள். இது உங்கள் முயற்சிகளுக்கு ஊக்கம் அளிக்கும். இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை உச்சரிப்பது மன தைரியத்தை அதிகரிக்கும். நவக்கிரக குரு பகவான் வழிபாடு வெற்றி தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் தேடி வரும். மகர ராசி என்பர்களே, இந்த நாள் பொதுவாக சுபமானதா? மன அமைதியுடன் இருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நேரம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். மன நிறைவும் திருப்தியும் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பணப்புழக்கம் சீராக இருக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். தடை தாமதங்கள் ஏற்படலாம். பொறுமையும் நிதானமும் தேவை. ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் சில சவால்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். கும்பராசி அன்பர்களே, தொழிலில் புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல் இணக்கம் மேலோங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரணமய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். சனி பகவான் வழிபாடு
நன்மை தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். புதிய சிந்தனைகளும் புதிய கண்டுபிடிப்புகளும் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலம். ஆஞ்சநேயர் வழிபாடு தடை தாமதங்களை நீக்கும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமை மேம்படும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். சமூக சேவைகளில் ஈடுபட ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். மீனராசி என்பர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. பணவரவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். குடும்ப உறவுகளில் புரிதலுடன் செயல்படுவது அவசியம். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். மூத்தவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது நல்லது. புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசிப்பது அவசியம். நிதிவரவு சுமாரா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். திட்டமிட்டு செயல்பட்டால் பணிகளில் வெற்றி கிடைக்கும். நிதிநிலை சீராக இருக்கும். பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். நிதிவரவு நன்றாக இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணிகளில் திருப்திகரமான சூழல் நிலவும். புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் வெற்றி மேல் வெற்றி வந்து சேர இறைவன் அருளட்டும்.